இப்பொழுதுதான் அட்டன் பண்ணுறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு பட்டிமன்றம் என்றால் என்னது தெரியுமா தெரியாதான் நம்ம கேட்டோன்னே எனக்கு திட்டு ஆயிடுச்சு. ஏன்னா சில நேரங்களில் முன்னால் உட்காந்துறவங்களுக்கு மொழி தெரியும்னு நினச்சி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். தொலைக்காட்சிகள்லாம் இப்போல்லாம் ஆளே இல்லாமல் நாங்கள் பேசுகிறோம். முன்னால் ஆளே இருக்க மாட்டோம், 1000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சி பேசுவோம். இந்த சன் டிவி, விஜய் டிவிலாம் வரதுனால பொதிகை டிவி, தூர்தர்ஷன் மட்டும் இருந்துச்சு. அப்போ ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஜோக் சொல்றதுன்னு ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு போனாங்க. நான் ஒரு 10 ஜோக் சொல்றேன், இந்த முன்னால் இருக்கிற கேமராமேன் சிரிக்கவே மாட்டோம். யாராவது சிரிச்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷமா பேசுறதுக்கு ஆசையா இருக்கும். 10 ஜோக் சொல்றேன், சிரிக்கவே மாட்டாங்க. கோவம் முடிச்சு முடிஞ்சு ஏன்டா டே இத்தனை ஜோக் சொல்றேன்னா ஒண்ணு கூட உனக்கு சிரிப்பு வரலையான்னா அவன் கே ஹோத்தா ஹே அப்படின்னா அப்பதான் தெரிஞ்சா அவனுக்கு தமிழே தெரியாது. டெல்லியில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கிறான். அவனுக்கு முன்னாடி நான் 10 ஜோக் தமிழ்ல சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு கஷ்டமான சூழல். ஏன்னா நீங்க லஞ்சுக்கு போற நேரம், இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல இந்த ஷேவட் ஹால் என்கிற புகழ்பெற்ற பள்ளியினுடைய பொங்கல் விழாவுடைய பட்டிமன்றம் நான் ஒத்துக்கிட்டதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஆங்கிலம் மோகம் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்கூல்ல ஒரு பட்டிமன்றம் நடக்கிறார், எப்படிதான் நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு உங்க எல்லாரும் முன்னாலும் நானே வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க மிஸ் யோ உள்ள சீக்கிரம் நியாயம் போயிட்டு 12 மணிக்கு வாங்க. அப்புறம் திரும்பி போயிட்டு என் ஆர்வம் எப்படியாவது மொழியை இந்த மக்கள் மத்தியிலே பேச வேண்டும், சொல்ல வேண்டும். வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. நீங்க நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாதான் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையும். உட்கார வைக்கிறதுக்கான முயற்சியை உங்க ஆசிரியர்களும் நானும் சேர்ந்து செய்வோம். ஏன்னு சொன்னா ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதையும் உட்காந்து பேசுறதில்லை. மெட்ராஸ்ல சில வீட்டுக்குள்ள காலையில போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை வச்சுன்னு செட்டிங்க நீங்கள் ஷூவை காணும், சாக்ஸை காணும், கையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறுன்றதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன் தான் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொட்டுக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் வரணும் அவசரத்தில் ஆட்டோக்காரனை ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போறான். இந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோக்குள்ள திரிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ள கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நோண்டோட கீப் குவாய்ட் அப்படின்னு குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த அம்மா உள்ள நோண்டோட கீப் குவாய்ட். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல்கள் நின்று பாரு, பெல் அடிச்சோன்னா எல்லா பேரும் தீ பிடிச்ச விட்டுருந்து கச்சோட ஏற மாதிரி ஓடியாரு. வந்து அதே காலையில் ஸ்கூலுக்குள்ள போகும்போது சாவுட்டுக்குள்ள போற மாதிரி போவோம். உண்டா இல்லையா? ஏன் பிடிக்கல? அப்போ ஒரு விஷயம் பிடிக்கணும். இப்போ எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் ஏன் செய்யறோம் தெரியும். இப்போ சார் உங்களுக்கு என்ன சார் நீங்க பாட்டு தமிழ் பேசுன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க, அங்க எங்க பேசுறீங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. எங்களுக்கு என்ன சார் இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் இப்போ ஒரு கடைக்கு போறோம், 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளோட விலை 5 ரூபாய், மிச்சம் 5 ரூபாய் வாங்கணும். இது தெரியணும்னா என்ன படிச்சிருந்தோம்? அப்போ மேக்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஈர கையோட போய் சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கும். இது தெரியணும்னா என்ன படிச்சிருந்தோம்? அப்ப சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. மே மாசத்துல வெயில் அடிக்கு, டிசம்பர் மாசத்துல மழை பெய்யுது. இது தெரிஞ்சுன்னா என்ன படிக்கணும்? சோசியல் சயின்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. ஒரு இன்டர்வியூ போறோம், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கோவிந்த் தமிழ் குப்சாமின்னு சொல்லணும். இது தெரிஞ்சுன்னா என்ன படிச்சிடணும்? இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? இதான் சார் 10 வருஷமா கேட்கிறோம், ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் தெரியணும்ல. மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லிக் கொடுக்கிற பாடம், தமிழ் தான் வாழ சொல்லிக் கொடுக்கிற பாடம். பிழைத்தல் வேறு வாழ்தல் வேறு. என்ன இவங்க இப்போ அவங்க இருக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு திருக்குறள் சொல்லுனா, இல்ல தமிழ் டீச்சர்ல இல்ல தமிழ் படிக்காதவங்க கூட எல்லாரும் ஒரு திருக்குறள் சொல்லுனா டக்குன்னு சொல்லுவோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்காரு எல்லாரும் தெரியும். சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கணும். இந்த குறளை என்ன சொல்றாரு வள்ளுவர்? நம்மளால ஒழுங்கா படிக்க சொல்றாருன்னு சொல்றாரு நினைச்சுட்டு இருக்கிற இல்ல. இந்த குறளுக்குள்ள இன்னொரு அழகு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த குறளுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிப்பாரு, ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு ஒரு இடத்துல துணைக்கால் போடுறோமா? என்ன பொருள்? நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவர் அந்த பொருளையே கூட எந்த காலையும் போடாமல் இருக்கு. அப்போ தெரியும். இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு பரபரப்பான உலகம் ஆயிப்போச்சு. இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு சிந்திக்கிற ஆற்றிலே போயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க டிவி சீரியல் பாத்தீங்களா?
எல்லாம் ரொம்ப யோக்கியமாக அங்கே இருக்கு. பார்க்காதவங்க யாராவது சில பேர் சொன்னாங்க, நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். சில பேர் சொன்னாங்க, இந்த ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பேன். சில பேர் சொல்கிறான், நான் எல்லா சீரியலும் பார்க்க மாட்டேன், எனக்காவது லீவில் பார்ப்பேன். இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? மேம் இருக்காங்கலாம் பயட்டாங்க, தைரியமாக சொல்லுங்க, பார்க்கணுமா இல்லையா? பார்க்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சீரியல் பார்க்குற ஏன் தப்புன்னு சொல்ல வரோம்னா, நான் இப்போ ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட் வராத ஒரு சீரியல் நீ சொல்லிட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபா பிரைஸ். நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபா பிரைஸ். சொல்லுவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நினச்சி வச்சுங்க, அந்த முதலிரவை நான் தடுத்து தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு. இல்லை இல்லை, அப்போ நம் சமூகத்தை கெடுக்கிற சீரியலா இருக்கா இல்லையா? அப்போ இந்த விஞ்ஞான விஷயங்களை எவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சார், செல்போன் வச்சிருக்கிறீங்க, நீங்களே வச்சிருக்கிறீங்க, நீங்களே பேசுறீங்க, எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது, ஆனா அது சங்கடம்னு சில பேர் பேச போறாங்க, அதுக்கு நீங்க நடுவராக வந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுங்க, எதை செஞ்சாலும் அதை நம்ம சரியா செய்யணுமா ஒரு தடவை ரீசெக் பண்ணணும் இல்லையா? நம்ம வீட்டில் இப்போ நான் இங்கே வரதுக்குனால கிளம்பி தலைவாரிட்டு நம்ம கண்ணாடி மகனு கரெக்டாக கிளம்பி இருக்கிறோமா ஒரு தடவை செக் பண்ணுவோம்னா இல்லையா? நம்ம வீட்டில் தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கை விட்டு அப்படி நக்குவாங்க, எதுக்கு? கரெக்டாக சமைச்சிருக்கிறோமா? சில பேர் வீட்டை கூட்டை பிடிச்சி அப்படி தொங்குவோம், ஏன்? கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டு கரெக்டா செய்யறோமான்னு செக் பண்றோம் இல்லையா? இந்த செல்போனை நான் கரெக்டா யூஸ் பண்றேனான்னு ஒரு ரீசெக் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். ஓகே, எனக்கு உட்காந்து பேசும்போது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிரஸ் பட்டிமன்றம், ஃபாஸ்ட் ஃபுட் பட்டிமன்றம் ரொம்ப வேகமா நடக்கும் ஒரு பட்டிமன்றம். அவங்க மிஸ்லாம் சொல்லுங்க, சார் நான் 5 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு டைம் கீப்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க பேசும்போது இடையில உங்களுடைய சுவாரஸ்யத்துக்காக அவர்களுடைய பேச்சிலிருந்து நான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் சந்தோஷமாக கேட்கணும், எழுச்சி யாரும் போயிடக்கூடாது, எல்லாரும் கேட்கணும். என்ன நடுவில் சில போர் அடிச்சு சில பேர் எழுச்சிலாம் போயிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்காகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க, யூடியூப்ல நிறைய பேர் பார்க்க போறாங்க. இந்த பள்ளியில் பொங்கல் விழாவில் ஒரு அர்த்தமுள்ள பட்டிமன்றம் நடந்தது, நல்ல தகவல்கள் மாணவர்களுக்கு போய் சேர்ந்தது என்று நாளைக்கு பல சொல்லத்தக்கதாக இந்த பட்டிமன்றம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது பொங்கல் பட்டிமன்றத்தின் தலைப்பாக இன்றைய நவநாகரிக உலகில் செல்போன் என்பது சௌகரியமா சங்கடமா என்ற அணியில் சௌகரியமே என்ற அணியிலிருந்து ஷபீனா அவர்கள் பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர் திவா மேமுக்கும், அருள் பிரகாஷ் சாருக்கும், அனிதா மேம், ஸ்ரீதேவி மேம் அவர்களுக்கும், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எவ்வளவோ டிபேட் மற்றபடி பட்டிமன்றம்லாம் பேசிட்டேன், ஆனால் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் தாய்மொழி, என்னோட தாய்மொழி தமிழில் பேசுவது இதுதான் முதல் முறை. ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல். எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் டீச்சர் ஃப்ரெண்ட்லி. கோவிட் என்பது ஒரு 3 வருஷம் முன்னாடி யாருக்கும் தெரியாத ஒன்று. அது வரைக்கும் நாங்கள் சயின்ஸ் டீச்சராக இருந்தால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்று எல்லாருக்கும் சொல்வது உண்டு. பட் அது எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே வைரஸ்னா என்னன்னு கிளியரா தெரியும், 2020 வந்ததுலேருந்து. ஆனால் அந்த கோவிட்லேயும் 1st மார்ச்லேயே கிளாஸஸ் ஆரம்பிச்சது எங்கள் ஷெர்வுட் ஹால் ஸ்கூல். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜூம் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் உடனே டீம்ஸ். அதே மாதிரி நான் சொல்லலாம், எங்கள் ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஒர்க் PDF ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணதும். எக்ஸாம்ஸ் நாங்கள் ஜூன் மாதத்துலேருந்தே கண்டக்ட் பண்ணோம். அதனால அதே வருஷத்தில் டாப் 10 அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டீச் பண்ணதுல ஷெர்வுட் ஹால் வாஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 ஸ்கூல்ஸ். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஏன்னா
திவா மேம் வந்ததுலேருந்து அது எங்களோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பிள்ளைங்க நிறைய பேர் சொன்னாங்க எக்ஸாம்ஸ் எழுதுனா என்ன, இப்போ கிளாஸ் ஒர்க் எப்படி எழுத முடியும், நாங்கள் பார்க்க முடியுமா. ஆனால் எங்கள் பிள்ளைங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்படி ஆஃப்லைன் வரும்போது அவங்களுக்கு எழுதுறதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க கிளாஸ் ஒர்க் ரெகுலராக எழுதுனாங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக அதை கரெக்ட் பண்ணியும் அனுப்பிச்சோம் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மொபைல் சௌரியம் இல்லாட்டி ஆயிருக்கவே ஆயிருக்காது. ஆக ஊரடங்கு காலத்துல அவங்க யாரும் நிம்மதியாக உள்ள நீங்க நிம்மதி என்று சொல்லலாம். ஆனா நாங்க வந்து எப்படி சொல்றோம்னா அகாடமிக் எக்ஸலன்ஸ், லேர்னிங் கேப் இல்லை. அதனால இது ரெண்டுமே வந்து நாங்க எங்க பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்தோம். அதனால தான் எங்க ஸ்கூல் டாப் 10 ரேங்கிங்ல வந்தது. இப்போ கரும்பலகை அது வந்து பிள்ளைங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிள்ளைங்க வந்திருக்கு, மற்ற பிள்ளைங்கள கரும்பலகை என்ற பிளாக் போர்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நாங்க அந்த கரும்பலகையும் டிஜிட்டல் போர்டாக யூஸ் பண்ணி ஆன்லைன்ல மொபைல் சௌகரியத்தினால் யூஸ் பண்ண முடிந்தது. இப்போ நம்ம ட்ரெயின் புக்கிங்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்கிங் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணுமோ ஏதாவது இருந்தால் முந்திலாம் லைனில் போய் நிற்கணும், ஸ்கூலுக்கு லீவ் போடணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. உடனே ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் கன்ஃபார்ம் வந்து வந்துடும். எதில் காமிக்கிறோம்? மொபைல் ஃபோன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா மொபைல் ஃபோனில் நான் காமிக்கல, நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன்ட்டு? எல்லாருமே உடனே மொபைல் ஃபோனை எடுத்து தான் உங்களுடைய டிக்கெட்ஸையோ இல்லைன்னா உங்கள் பேமெண்ட்டையோ உடனே அடுத்த வார்டு என்னன்னா ஸ்க்ரீன்ஷாட். நிறைய ஃபேமஸான வேர்ட்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே காமிச்சிருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். முந்தி என்னன்னா பெரியவங்களை கேட்கணும், இந்த இடம் இங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்துக்கு டைரக்ஷன்ஸ் வேணும், ஃபர்ஸ்டே வந்து அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ கூகுள் இமீடியட்லி கூகுள் உடனே என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளை வந்து கைட் பண்ணிடும். ஒரு அம்மா வந்து சொல்லுவோம் டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட். அதனால ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக ஆக்கி உள்ளது. ஹோம் டெலிவரி எது பார்த்தீங்கன்னாலுமே பெஸ்ட் டீல்ஸ். கடையில் போய் கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, எதுனாலுமே ஆப்ஸ்ல உடனே புக் பண்ணா எதுவுமே. இப்போ நான் வந்து கோவிட் டைம்ல வெளியே போகவே முடியல. டிஜிட்டல் போர்டு எப்படி வாங்கினேன்னு நினைச்சீங்கன்னா த்ரூ அமேசான் உடனே நம்மளுக்கு வந்து அது டெலிவரி ஆயிடுச்சு. அதனால பிள்ளைங்க எல்லாம் பயன்படுறாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே, நாங்கள் டீச்சர் ஸ்கூல் எல்லாருமே நாங்கள் பயன்படுறோம். இப்போ ஃபாரின்ல இருக்க பிள்ளைங்க கூட முந்தியானா இப்போ நம்ம யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பணும். இப்போ அப்படி கிடையாது. அவங்க யாரா இருந்தாலுமே அப்பா அம்மா இங்க சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு ஆன்லைன் தான் மெசேஜ், காசு டிரான்ஸ்ஃபர், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் 5 மினிட்ஸ்ல அது வந்து தெரிஞ்சிருது. யாருக்கும் காசும் கொடுக்கலாம், காசு வந்து ஈஸியா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். அதில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முந்தி ஒர்க் ஷாப்ஸுக்கு நாங்கள் நிறைய இடத்துக்கு போகணும். அது காலையிலேயே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் எங்களுக்கு லீவ் கொடுக்கணும், கிளாஸ் நடத்த முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ். அதே நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணி உடனே எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடுது. நாங்கள் உடனே அதை ஸ்கூல்லையும் சப்மிட் பண்ணிடுறோம். இப்போ இந்த கொஞ்ச நாளா நீங்க தமிழ்நாட்டு சட்டசபையை கவனிச்சிருந்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பட்ஜெட்டே இ பட்ஜெட் அப்படின்னா நோ பேப்பர் வேஸ்ட் அட் ஆல். பேப்பர் வேஸ்டே இல்லை, பட்ஜெட் வாஸ் இ பட்ஜெட். அது வந்து முதல் முறையாக நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செய்தார்கள். அதை எல்லாரும் ரொம்ப பாராட்டினார்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப். நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னாலும் முந்தி ஒரு மெசேஜ் பண்ணோம், உடனே பசங்க எனக்கு கிடைக்கல அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் உடனே இன்ஃபர்மேஷன் வந்து பிள்ளைங்களுக்கு போயிடும். எனி டவுட்ஸ், ஸோ டீச்சர்ஸ் நாங்கள் வந்து 24/7 அவங்களுக்கு அவைலபிள். எப்போனாலும் அவங்க டவுட் போட்டுருவாங்க, நாங்கள் வந்து அது எப்போனாலும் வி கேன் கிளாரிஃபை ஃபார் தெம். அப்புறம் பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுனாலும் போயிட்டே போகலாம். எந்த பிஸ்னஸ்னாலுமே இப்போ சரியாக ஓடல அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல ஒரு அழகாக ஒரு லோகோலாம் போட்டு நெட்டில் போட்டால் உலகத்தில் இருக்கிற யாருமே அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அவங்க திருப்பி வந்து நம்ம கடையை தேடிட்டு வருவாங்க. இப்படி நான் அடுக்கி கொண்டே போகலாம். என் தாய்மொழியில் முதல் வாட்டி பேச கொடுத்த எங்கள் ஸ்கூல் ஷெர்வுட் ஹால் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னோட மனமார்ந்த கிரீட்டிங்ஸை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் மிஸ்டர் அருள்ராஜ் சார், அருள் பிரகாஷ் சார், என்னுடைய கிரீட்டிங்ஸ் உங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ. உண்மையிலேயே அவங்க நம்ம ரொம்ப பாராட்டணும். தமிழில் பேச சந்தோஷப்பட்டதுக்காக, ஆனால் ஆங்கிலத்தில் எங்களுக்கு கிரீட்டிங் சொன்னதுக்காக.
ஆனால் அவங்க ஹிந்தியில் எழுதி வச்சு படித்தாங்க போல. இல்லை, எனக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சு. நான் அவங்க பேசுறதை கவனிக்கல. ஹிந்தி சினிமாவில் தான் அந்த ஹிந்திக்கார நடிகைகளை தமிழ் பேச வைக்கிறதுக்கு ஹிந்தியில் டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க. அழகாக பேசினாங்க. அவங்க சொன்னதில் ரொம்ப உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த அணிக்கு கற்றல் இடைவெளி இல்லை, லேர்னிங் கேப் இல்லை. மற்ற எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்க தேடி வர்றதுக்குள்ள நாள் போயிடுச்சு. ஆனால் எங்கள் ஸ்கூலில் இந்த லேர்னிங் கேப் இல்லை. அது ஒரு அருமையான பாயிண்ட். அதுக்கு இவங்க என்ன மறுப்பு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது அவங்க சொன்ன ஒரு விஷயம், கருவுப்பறது கம்ப்யூட்டர் வரைக்கும் வீட்டில் உட்காந்தே வாங்கினாங்க. யாரும் வெளியே போகிறதே கிடையாது. எல்லாரும் வீட்டில் உட்காந்தே வாங்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாயிடுச்சு. எனவே இந்த சூழல்ல நமக்கு கை கொடுத்த ஒண்ணு நமக்கு இது, அதனால அது எப்படி சங்கடம்னு சொல்ல முடியும். அருமையா அவங்க அன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இந்த அணியிலிருந்து அருமை நிகிலேஷ் அவர்கள் வருகிறார். மதிப்புக்குரிய நடுவர்களே, மதிப்புக்குரிய எங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர், மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த போன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான டிவைஸ். ஏன்னா வீட்டில் சும்மா படுத்து கிடந்தேன், ஒரு கால் போட்டு வர வச்சுட்டாங்க. வீட்டில் நான் பாட்டு இருந்தேன் சார். கால் போட்டாங்க, ஒரு பட்டி பண்றோம் நாங்க, அவ்வளவுதான். அதான் நான் எதுவுமே சொன்ன நிக்க வச்சுட்டாங்க. வந்தீங்க ரொம்ப கஷ்டம். நான் சொன்னாங்க இந்த கொரோனா காலத்துல நாங்க வீட்லயே அமேசான்ல அடிக்கி ஆர்டர் பண்ணணும். இன்னைக்கு நோயும் அடுக்கடுக்கா வந்தாங்க மனுஷனுக்கு. மொட கடை கூட போக மாட்டான் பையன், வீட்டுல இருந்து அனுப்பிச்சு விட்டா என்ன பண்றான், ஸ்விக்கி ஆப், சொமாட்டோ ஆப்ல ஆர்டர் போட்டு விட்டு இது நடந்து போனா எவ்வளவு ஆகும் போகுது, 50 ரூபா ஆகும். இதுக்கு அவனுக்கு டெலிவரி சார்ஜ், இதுல சர்வீஸ் டாக்ஸ் போட்டு 50 ரூபா பொருள் 150 ரூபாய்க்கு விற்கிறார் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவும் மொபைல் போனும் ஒண்ணு, அது கையில வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் தனிமைப்படுத்திடும். ஏன்னா கொரோனா வந்தா அந்த 14 days லாக்டவுன், இதே மொபைல் அடிச்சா லைஃப் டைம் லாக்டவுன். ஏன்னா செல்போன் வந்து அந்த காலத்துலாம் கண்டுபிடிக்கும் போது கவிஞர்லாம் பாட்டுலாம் எழுதுனாங்க அழகா. செல்போன்மா நீ போ சிரிப்பா வலிவலா, இப்பெல்லாம் அழகா பாட்டு எழுதுறாங்க. நீ செல்போன் இருக்கு கேட்டா பாட்டா வருது, ஆளுமா டோனுமா இசால கடி மாலுமாங்கிறான். இது என்ன மொழி சார் இது? தனியா வீட்டுல விட்டு வச்சது ரொம்ப தப்பா போச்சு. சரி, இது கூட பரவாயில்லையா? நம்மளே என்ன பண்ணோம், நம்ம வந்து தலைமுறையா ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தோம், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி வீட்டுல ஃபிஷன் மாதிரி உடைச்சு இது ரொம்ப நாச்சு குடும்பம் செதறப்பட்டு விட்டது. ஏன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா ஒரு சைடு ஒரு போன்ல இருக்காரு, அம்மா சைடு ஒரு போனு, பசங்க ஒரு சைடு போனு. இதுல எல்லாரும் ஏர்பிளேன் ஓடுற பைலட் மாதிரி காலை பெருசா காலை மாட்டிக்கிறாங்க. ஒண்ணு ஏதோ இல்ல பிளைட் ஓடுற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க காலத்தை பார்க்கும்போது கரண்ட் போச்சா என்னங்க பண்ணுவோம், ஐயோ ஃபேன் இல்லையே, லைட் இல்லையே, வேர்க்குதேன்னு இருப்போம். இங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் போனா ஐயோ போன்ல சார்ஜ் இல்லையே, அவன் டெக்ஸ்ட் பண்ணிருப்பானே, இவன் டெக்ஸ்ட் பண்ணிருப்பானே, இவன் மீன் போட்டிருப்பான், இதை பார்க்கறதா அவன் நேரம் சரியா இருக்கு. அதாவது அத்தியாவசிய தேவைகள் போயிட்டு அனாவசியமா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்க்கும்பொழுது போன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, அவன் அழகா சொன்னாங்க வாழ்க்கையை சௌகரியமாக்குறதுக்குன்னு. வாழ்க்கை சௌகரியமா இருக்கு, நம்ம வாழ்க்கையே ஒரு போன் கையில ஒரு சிறையில் அடிச்சுமா ஆயிடுச்சுங்க. யாருன்னா போன் நம்ம இருக்க முடியுமா? இன்னைக்கு காலை ஏஞ்சா போனு, கிளாஸ் வரதுக்கு முன்னாடி போனு, இப்ப கிளாஸ்ல போனு. அட்லீஸ்ட் ஒரு வாத்தியாருக்கு கொஞ்சம் பிரேக் கிடைச்சதுங்க, போனை ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட பேசினாங்க. இப்ப அது எப்படி ஆயிடுச்சு, போன்ல ஆயிடுச்சு. இது பசங்க பண்ற ஆக்டிவிட்டி இருக்கு. போன்ல நாம கிளாஸ் தான் அவன் போன்ல சாட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சார் இந்த கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கிறாரு, இந்த மீன் நான் போட்டுருக்கேன் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் கிளாஸ்ல இருக்கும் போது. இது தேவையா சார் நம்மளுக்கு? அடுத்தது பார்க்கும்பொழுது தாய் பாசம் என்ன அருமையான நம்ம தமிழ் கலாச்சாரம்ல என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்பா நிலாஸ் சோறு ஊட்டினாங்க. இனி கேட்டா போன் சோறு தான் ஊட்டணும். என்ன பண்றாங்க அம்மா அப்பாங்க, குழந்தைகிட்ட போனை கொடுத்துட்டு அது போகோவும் அது டோரிமான் நீங்க சொல்லாம பேர்லாம் கார்ட்டூன் பேர் சொல்லுங்க, சின்சானை பார்த்துட்டு அது பண்ணுது. நீ அவங்களே சேர்த்து வந்து மாட்டி விடுற, அவங்க நல்ல பிள்ளைங்களா உட்காந்துருக்காங்க. சோ செல்போன் என்பது மனுஷனை சோம்பேறி ஆகிடுச்சு. அந்த அம்மா தாய் பாசடி பாட்டு பாடுவாங்கன்னா அண்ணா கூட இருக்க அந்த திறமைகள்லாம் கொண்டு வந்துச்சு. அம்மா அங்க போனா பூச்சாண்டி போறான், பூச்சி குத்துறவங்க நல்ல கதை சொல்லுவாங்க. இப்படிதான் குழந்தைங்களை தூங்க வச்ச காலம் போயிட்டு ஒரு போனை கொடுத்து அந்த குழந்தைய நோண்டி டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது படுத்துருக்கு. இது ஒரு தாய் கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிற ஒரு ரொம்ப மோசமான ஒரு கருவி சேருது. இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருங்க. சரி, காலம் போக போகலாம் ஆட்கள் மாறுறாங்கன்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு லேசா தலைவலி. அந்த காலத்துல நம்ம தலைவலி வச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லுவோம், டாக்டர் கிட்ட போய் பேசுவோம். இவர் என்ன உடனே போனது கூகுள் டைப் பண்ணிட்டாரு.
எனக்கு சிறிதாக தலை வலிக்குது. அந்த கூகுள் சும்மா இருக்குமா, அது 10 வியாதியை போட்டுச்சு. உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணு, அதை செக் பண்ணு, இதை செக் பண்ணு. இந்த மனுஷன் வீட்டில் வாங்குறதே 40,000 சம்பளம், இல்லை 45,000 போய் ஸ்கேனுக்கு செலவு வச்சிருக்காரு. எதுக்கு? ஒரு சின்ன தலைவலிக்கு கூகுளில் போட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தனால. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை சௌகரியம் நினைக்கிறோமோ அதுவே நம்ம ஒரு சிறைச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடைசியாக பார்க்கும்போது நம்ம பிரைவசி, நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை சேஃபா இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த ஆப் எடுத்தாலும் பண்றான், ஃபர்ஸ்ட் உங்க மைக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் கொடுங்க, வீடியோ ஆக்சஸ் பண்ண அலோவ் கொடுங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க பண்றோம். அந்த ஆப் யூஸ் பண்றதுக்காக அலோவ் கொடுத்துறோம். உங்களுக்கு ஷாப்பிங்கா இருக்கலாம், சம்டைம்ஸ் நெட்ல போனாலே நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அது ஆடா வரும். ஒரு கார் வாங்கினா நம்ம கார் ஆடா காட்டுவோம். அது எப்படி தெரிஞ்சுக்குமா? நம்ம டீடைல்ஸ் மொத்த பிரைவேட் லைஃப் என்ன பண்ணுது, இந்த போன் மூலமா வேற யாரோ மனுஷன் நம்மளுக்கு தெரியாம விட்டு போட்டுருக்கோம். ஸோ செல்போன் கண்டுபிடிச்ச சௌகரியமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பயன்படுத்துறது சௌகரியம் கிடையாது. சௌகரியம் என்று என் உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ. செல்போன்ல இவ்வளோ இருக்குங்கிறத செல்போன் பயன்படுத்தி நம்ம சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன 3 விஷயத்த நம்ம ஒத்துக்கிறோம். இந்த போன் நம்மளை ஐசோலேட் பண்ணிடுது. நோய் மட்டும் இல்லை, போனே நம்மளை ஐசோலேட் பண்ணிடுதுன்னு சொன்னார். சில வீடுகளில் அந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நடக்க மாட்டேங்கிறான். அந்த அருமையான பாயிண்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா போன் எடுத்து இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுற பையன் என்ன சிக்னல் வரல, எங்கே சிக்னல் வரல, அங்கே சிக்னல் வரல, அங்கே சிக்னல் வரல ஓடுறாரு. பையன் சொல்றா, நீ எங்கே போனாலும் சிக்னல் வராது, ஏண்டா நீ எடுத்துன்னு போகிறது போனே இல்லை, அவசரத்தில் ரிமோட் எடுத்து போற அந்த அளவுக்கு இன்னைக்கு பசங்க அப்படி ஒரு மேட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுதான் அவர் சொன்ன அற்புதமான ஒரு விஷயம். குழந்தைகளையும் தாயையும் பிரிக்கிறது, குழந்தைகளையும் தாயையும் பிரிக்கிறது. அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல். இப்ப அவரு வீட்டுல இருந்தவங்க போன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாய் சங்கிலி கட்டி விட்டாங்க. நாய்க்கு வாங்கி கொடுத்து போறதுங்களா, அது எங்க போனாலும் டக்குன்னு இழுத்தா அப்படி வந்துடும். ஏன்னா சங்கிலி நம்ம அது மாதிரி நம்ம போன் வச்சிருந்தா எவ்வளோ ஒருத்தங்கிட்ட நம்ம அந்த சங்கிலி இருக்குது, எப்ப வேணா நம்மளை இழுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த அணியை தொடங்கி வச்சிருக்காரு. இப்ப இந்த அணியில் சௌமியா அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வருகிறார். வாங்க. கூடியிருக்கும் அனைவருக்கும், அறிவான ஆண்களுக்கும் பேரறிவான பெண்களுக்கும் முதற்கண் என் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகேஷ் சார் ரொம்ப அழகா பேசினாரு. தாய் பாசம் கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல நம்ம ஒரு வைத்தியத்துக்கு பார்த்தா 100 வைத்தியம் வருது எல்லாம் சொன்னாரு. எல்லாம் கரெக்ட், எதுவுமே நான் ஒண்ணுமே சொல்ல. ஒண்ணு நாங்க சொல்றோம், இந்த போன் வந்தாலே நம்ம ஐசோலேட் ஆகணும்னு சொல்றோமே. கோவிட் காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, இது எனக்கு நடந்தது, பர்சனலா எனக்கு நடந்தது. நாங்க கோவிடா இருந்தப்போ நாங்க எல்லாருமே ஐசோலேட்டடா இருந்தோம். அடுத்த நாள் என் பையனோட பர்த்டே, அவனோட 5வது பிறந்த நாள். அப்போ அவனை பார்க்க முடியல, விஷ் பண்ண முடியல, குழந்தைய ஒரு ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. அப்போ உடனே நாங்க என்ன பண்ணோம், நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல, என் குழந்தை ஒரு இடத்துல, உடனே பண்ணோம் வீடியோ கால். நானே, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை. அட்லீஸ்ட் அந்த டைம்ல வர்ச்சுவலா அந்த குழந்தைக்கு ஒரு வர்ச்சுவலா ஒரு கேக் கட்டிங் நடந்தது எல்லாமே. அப்ப தாய் பாசம் கேக் கட்டிங் வர்ச்சுவலா நடந்துச்சா? ஆமா சார், ஊட்றது வர்ச்சுவலா நடந்தது. சோ தாய் பாசத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. இப்ப போன் வந்ததுனால தாய் பாசம் இல்லங்கிறது கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அதனால பாசம் எங்கேயுமே எங்க போனாலும் சுத்தி கத்தி குழந்தை அம்மா கிட்ட தான் வரணும். போன் இருக்கிறதுனால பாசம் தள்ளி வைக்கலாம் படாது. அதனால இந்த போன் உறவுகளை ஒன்று சேர்க்கிறது. இதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு ராணுவத்துல ஒருத்தர் போறாரு, அவர் குழந்தை, அவங்க வைஃப் கன்சீவா இருக்கிறப்ப போறாரு. அப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்து அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாது. ஏன்னா அவர் அப்பா ராணுவத்துல இருக்காரு. அவங்க அம்மா போட்டோ காமிக்கிறாங்க, பாரு அப்பா, பாரு அப்பா வீடியோ கால் இருக்காரு, பாரு பேசு பேசு பேசு. அப்ப அங்க என்ன பண்றது, அலைபேசி என்ன பண்றது, அந்த உறவுகளை ஒன்று சேர்க்கிறது, குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்க அப்பா ராணுவத்துல இருக்காரு, அங்க வேலையை பார்க்கணும், குழந்தையோட பேசிருக்காரு. அதுக்கப்புறம் பிரைவசி செட்டிங்ஸ் பத்தி சொன்னாங்க. சோ எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு ஆப்லயுமே நமக்கு பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கு. பட் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும்ங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ வாட்ஸ்அப்லயே பார்த்தாலும் நம்ம பசங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லா ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைப்பீங்க. சில ஸ்டேட்டஸ் டீச்சர்ஸ்க்கும் தெரியும், பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சில ஸ்டேட்டஸ் பிரைவேட்டா வச்சிருப்பீங்க. அது எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்
உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஒரு ஸ்டேட்டஸ் கூகுள் டவுன்லோட் பண்ணி வை ஸ்டேட்டஸ். அவ பார்த்தா தெரிஞ்சுப்பா அந்த பையனோட மைண்ட் செட் வந்து அப்ப என்னவா இருக்கு. சோ பிரைவசி செட்டிங்ஸ் எல்லாத்துலயுமே தான் இருக்கு. அது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இந்த விஷயம்? நாளடைவுல நம்ம பண்றதுனால அவங்களுக்கு பண்றாங்க. ரைட். அதே மாதிரி இப்போ அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது பாத்தீங்கன்னா லாக்டவுன் வெட்டிங். நம்ம நிகிலேஷ் அவங்க நண்பர் நிகிலேஷ் அவருக்கும் ஆன்லைன் வெட்டிங் தான் நடந்தது. அவர் வந்து லாக்டவுன்ல அந்த வெரைட்டில தான் இவ்வளவு கட்டிருக்காங்க. லாக்டவுன்ல வெட்டிங்ஸ் நடக்குது. ஸோ யாருமே இங்கேருந்து வர முடியல, உறவினர்கள் எல்லாம் யாருமே வந்து மண்டபத்துக்கு வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா இருந்தது. எங்களுக்கு நிகிலேஷ்க்கு கல்யாணங்கிறப்போ அவர் இன்வைட் அனுப்பிச்ச உடனே கீழே லிங்க் ஜாயின் மீ டுடே, ஜாயின் மீ ஃபார் மை வெட்டிங் ஆன் மை கூகுள் லிங்க் கொடுக்குறாரு. என்னன்னா இன்விடேஷன் வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு நாக்கேவாஸ் கீழே வந்து நீங்க கூகுள் லிங்கை ஜாயின் பண்ணிக்கீங்க. ஸோ அதனால அந்த லாக்டவுன் வெட்டிங், அந்த வெட்டிங்ல கூட நம்ம நிறைய பேர் எங்கேருந்தோ ஊர்ல இருக்காங்க, வர முடியல, லாக்டவுன் சிச்சுவேஷன், லாக்டவுன், பட் எல்லாரையும் இணைத்தது இந்த அலைபேசி மட்டும்தான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆப் அப்படின்னு சொல்றது பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா நிர்பயான்னு ஒரு ஆப். அந்த நிர்பயா அப்படிங்கிறது வந்து விமென் சேஃப்டிக்காக, மகளிரோட பாதுகாப்புக்காக வந்தது. அது எப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எங்க இருக்காங்க, என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா உடனே ட்ராக் பண்ணி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து அந்த நிர்பயா. அதே மாதிரி இந்த லாக்டவுன் டைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மகளிர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய குக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல. பட் யாரும் ஒரு ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. யார் அதை சாப்பிடுவாங்க? வீட்டுல இருக்கிறவங்க அவங்க தலையிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ ஒன்னொன்னு சமைக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பாராட்டே இருக்காது. நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணி தேடி பிடிச்ச ஒரு பாஸ்தா பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு யாருமே நமக்கு ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா போனா போட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா என்ன போடுறோம், எடுக்கிறோம் ஒரு யூடியூப் சேனல், ஓபன் த யூடியூப் சேனல், வீடியோ போடுறோம், கட் காப்பி பேஸ்ட் எடிட்டிங் எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்ணி போட்டப்போ எவ்வளவு ஷேர், எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருந்து வந்து எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பையில வீட்ல சமைக்கிறது இல்லன்னு தெரியுது. இப்படியே வீட்ல சமைக்கிறதுக்கு கூட யூடியூப் பார்த்து ஒரு வெந்நீர் வைக்கிறதுல இருந்து ஒரு கஷ்டமான ஒரு சிஸ்லர்ஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு யூடியூப்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா பார்த்து பண்ணணும். அடுத்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அலைபேசி வந்து நம்ம பாதுகாக்கணும். எப்படின்னா நம்ம போன்ல ரேஞ்சே இல்லை, நம்ம போன்ல வந்து ரேஞ்ச் இல்லை, நெட்வொர்க் இல்லை, எதுவுமே இல்லை. 100 அழுத்தினா போலீஸ் வராங்க, 101 அழுத்தினால் தீ அணைப்பு படைகள், 103 டிராபிக் போலீஸ், 108 ஆம்புலன்ஸ், 1098 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து நெட்வொர்க் இருக்கோ இல்லையோ, நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், நமக்கு இதுக்கு மேல வந்து நமக்கு யாரோட உதவி ரொம்ப வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதை எடுத்து பண்ணனா நம்ம வர வேண்டியவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்து நமக்கான உதவி அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. கடைசியில நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்ப பர்த்டே விஷயம் சில பேருக்கெல்லாம் வந்து என்னைக்கு பர்த்டே என்னைக்கு இது எப்பவுமே மறந்து போயிடும். இப்ப அப்படி இல்லை, ஃபேஸ்புக்ல போய் இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சோடனே என்ன பண்றோம், போன் எடுத்து பார்ப்போம், இன்னைக்கு டுடே நிரஞ்சன் பர்த்டே விஷன் குட்ல, அப்போ உடனே என்ன பண்ணுவோம், ஹாப்பி பர்த்டே. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு அந்த விஷயம் அனுப்புறப்போ மனசுல ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் முறையாக பயன்படுத்தினால் அது நன்மையே என்று சொல்லி என் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பட்டியல் மொத்தமா முடிக்கிறதுக்கான பிள்ளை அருமையா சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, தாய் பாசத்தை இந்த செல்போன் தள்ளி வைக்கிறது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்பு கொண்டாலும் அது தாயினுடைய அன்புக்கு நிகராகாது. அருமையா பதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் அவங்க கவுண்ட் கொடுக்கும்போது நீங்க கை தட்டணும். நீங்க எல்லாம் பசியில இருக்கீங்களா என்னன்னு தெரியல, இல்லைன்னா அமைதியா சோகமா அப்படியே பார்த்துருக்கீங்க. நீங்க உற்சாகமா கை தட்டாதான் அவங்க நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்கிற திருப்தி அவங்களுக்கு வரும். அதே மாதிரி இன்னொன்று அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த எத்தனை ஆப் பாதுகாப்புக்கு இருக்கு. கடைசியா முடிக்கும் முத்தாய்ப்பா அவங்க மொத்த
பேச்சு வழக்கு எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புமே நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்துதான். ₹1 காயின் வந்து சூரியனை மறைச்சிருமா? மறைக்காது. ஏன்னா ஒரு சூரியன் எவ்வளவு பத்து ₹1 காயின் வந்து அதே ₹1 காயின் கண்ணு கிட்ட கொண்டு வந்து வச்சிருப்பாரு, மறைச்சிடும் இல்லையா? நீ அந்த பொருளை எங்க வைக்கிறேங்கிறது தான் பொருள். அது எப்படி உனக்கு பயன்படுகிறது அழகா சொன்னாங்க. இப்போ இந்த அணியில இருந்து சாந்தினி அவர்கள் வாங்க. நடுவர் அவர்களே, பேராசிரியர், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் மாணவியர்களே, ஹாப்பி பொங்கல். நான் வந்து அகேன்ஸ்டா பேச போறேன். சௌமியா மேமும் சபீனா மேமும் நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா பேசினாங்க. பட் அதுல இருந்து என்ன நெகட்டிவ்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கேளுங்க. சௌமியா மேம் வீடியோ கால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது, பிரிச்சிருந்தாலும் பேசிக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் இதை நிறைய பேர் ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிறாங்க. வேலைன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிட்டு வர முடிஞ்சாலும் வராம அங்கிருந்தே ஒரு வீடியோ கால் போட்டு பேசிட்டு வச்சிடுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, இது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகிடுது. வராமையும் இருந்து அதை முடிச்சிடுறாங்க. ஸோ இது இல்லாம என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி கண்டிப்பா வரணும்னு நினைப்பாங்க. இப்போ அதுக்கு அந்த நினைப்பே இல்லாம அடுத்தது ஸ்டேட்டஸ் போடுறது. பிரைவசி இருக்கு, அதை லாக் பண்றாங்க இல்லை. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது ஊருக்கு போகிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல நிறைய போட்டோஸும் இதுவும் அதுவும் இந்த டேட்ல இங்கேன்னு போட்டு போடுவாங்க. இது நம்மளுக்கு பார்க்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வீடை திருடலாமா, இந்த வீட்டில் என்ன பொருள் கிடைக்கும், என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு அவங்களே ஐடியா கொடுக்குறாங்க. வாங்கப்பா இந்த டைம் வந்து என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க, அழகா வராங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுவும் இருக்கு. இன்னொன்று அவங்க வந்து சொன்னாங்க, இன்டர்நெட்ல அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். கிளாஸ்ல கூட நம்ம டக்குன்னு ஒரு பிள்ளைங்களை கேள்வி கேட்கும்போது இன்டர்நெட்ல போய் பதில் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும், யோசிச்சு சொல்லணும், நம்ம எதிர்பார்க்கணும், அதுக்காக நிறைய சொல்லி தரோம். பட் அந்த யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காம டக்குன்னு போய் பார்க்குறாங்க. அண்ட் குக்கிங் கத்துக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா நம்மளா முந்தி செய்த கார குழம்பு, மோர் குழம்பு, அதுல இருக்கிற டேஸ்ட் இப்போ இருக்குதா இல்லையே. விதவிதமா சொல்லி தராங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஆனாலும் அதுவும் சாப்பிடும். ஏன்னா செய்யறாங்க, பார்த்து அம்மா கஷ்டப்பட்டு செய்யறாங்களே, சாப்பிடுவோம் அப்படின்னு பிள்ளைங்க நம்ம புருஷன் கொண்டாடி எல்லாம் சேர்த்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா டேஸ்ட் இருக்கான்றத சொல்றது இல்லை. அவ்வளவுதான். வேற எமர்ஜென்சி கால், ரோட்ல போறோம், ஏதோ விபத்து ஆகும். இந்த விபத்து காரணமே பாத்தீங்கன்னா செல்போனாலதான் இருக்கும். ஒண்ணு பேசிட்டே போவாங்க, நடந்து போறாங்க, பேசிட்டே போவாங்க. இருக்குதா இல்லையா, இல்ல ஒரு ட்ரைனேஜ் இருக்கா, ரோடு இருக்கா, எதுவுமே பாக்குறது இல்லை. பேசிட்டே போய் விழுந்துடுறது, காலை கைய உடச்சுக்கிறது, அதே போன்ல எடுத்து கால் பண்றது. இல்லையா சரி, அவங்களுக்கு அந்த நேரம் போன் கிடைக்கல, கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுத்தி இருக்கவங்க வருவாங்க, எத்தனை பேர் உடனே வந்து உதவணும்னு கால் பண்றாங்க. எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். போட்டோ உடனே போன தூக்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, வீடியோ எடுக்க வேண்டியது. ஏன்னா அவங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணணும், லைக்ஸ் பண்ணணும். அதுதான் இருக்குது. ஹெல்ப் பண்றதை விட அதுதான் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. முந்தி போன் இல்லாதப்போ அது கிடையாது. முதல்ல போய் முதல் உதவி பண்ணுவாங்க. ஸ்கூல்ல படிக்கணும் இல்லையா, முதல் உதவி பண்ணணும்னு அதை பண்ணுவாங்க. அப்புறம் என்ன தன்னால என்ன உதவி முடியுமோ அதை பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாற்றணும். அடுத்தது பர்த்டே எல்லாம் குடும்பத்துல உள்ளவங்க பர்த்டே போக, நண்பர்கள் பர்த்டே எல்லாம் மனசுல இருக்கும். கரெக்டா பர்த்டே வந்துச்சுன்னா போன் இருக்கவங்க எஸ் போன்ல போய் விஷ் பண்ணுவாங்க, இல்ல நேர்ல போய் விஷ் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கும். ஆனா இப்ப என்னாச்சு, பேஸ்புக் இதெல்லாம் போன்லயே பார்த்துட்டு அதுல எல்லாரும் போட்டுருக்காங்களா, அதுல ரிமைண்டர் வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது பேஸ்புக் தான் வந்து சொல்லணும், இன்னைக்கு இவங்க பர்த்டே அப்படின்னு பார்த்தாதான் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்க சொந்தக்காரோட ஞாபகம் வரும். உடனே போன் பண்ணி அப்போ நேர்ல போய் பார்க்கணும், இது பண்ணணும், வாழ்த்தணுங்கிறது கிடையாது. சரி வந்துருச்சு விஷ், அவங்க ஒரு விஷயம் ஒன்று போட்டுவோம் அப்படின்னு அதுலயே பேஸ்புக்லயே ஒரு விஷயம் போட்டு முடிச்சிடுறது. அவ்வளவுதான். அந்த உண்மையான அன்பு ஒரு வெளிப்பாடு இருக்க மாட்டேங்குது. நேர்ல போய் பார்க்கணும், இது பண்ணணும். பேமெண்ட்ஸ், ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா எங்க அப்பாலாம் பேமெண்ட் பண்ணோம்னா, இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கோங்க, இல்ல வேற ஏதோ ஒரு பேமெண்ட்னா எங்க அப்பாவா தான் போவாங்க. ஏன்னு கேட்டா ஆன்லைன் பேமெண்ட் பண்றது ஈஸினா, இல்லம்மா அதெல்லாம் வேணாம் நானே போறேன், இல்லப்பா உங்களுக்கு வெயில் கஷ்டம் அப்படின்னா, இல்லப்பா கஷ்டம் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்வாங்க. இதுல எப்படிப்பா சந்தோஷம் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, அங்க போறேன்னா லைன்ல நிற்பேன்,
அந்த இன்டராக்ஷன் கம்மியாயிட்டே வருது. மக்களை நேர்ல பார்த்து பேசுறது, பழகிறது, அன்பை பரிமாறுறது, ஷேர் பண்றது அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. லைஃப் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் என்னோட பாயிண்ட். அடுத்தது பர்ச்சேஸ், ஆன்லைன் பர்ச்சேஸ். நேர்ல போய் வாங்குற சந்தோஷம் ஆன்லைன்ல கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனலி கடைக்கு போகணும், எல்லாம் போட்டு பார்க்கணும், அட்லீஸ்ட் போட்டு பார்த்து மேலேயாவது வச்சு பார்க்கணும், வச்சு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். இது ஆன்லைன்ல நல்லா இருக்குன்னு இருக்கும், ப்ரைஸும் ரொம்ப சீப் மாதிரி தெரியும், போட்டுருவேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் தெரியும் அது என்னோட சைஸே இல்லை, நான் ஆர்டர் பண்ண கலரும் இல்லைன்னு. இதுல ஒரு கலர் காட்டுவான், ஆனா அனுப்புறது ஒரு கலரா இருக்கும். அவங்க ஒரு சைஸ் போடுவான், அனுப்புறது வேற சைஸா இருக்கும். ஸோ போச்சா, காசம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த நேர்ல போய் நம்மளா பார்த்து ட்ரை பண்ணி வாங்குற சந்தோஷம் ஆன்லைன் பர்ச்சேஸ்ல கண்டிப்பா எனக்கு இல்லை. அதே தான் நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லையா? அடுத்தது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து அனுப்பும் போது எல்லாரும் வந்து ஒரு சின்சியரா மெசேஜை கன்வே பண்ணணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு ஃபார்வர்டில் அனுப்பிவிடுவாங்க. அது என்னன்னு அனுப்புறவங்களும் சிலப்போ தெரிய மாட்டேங்குது, ரிசீவ் பண்றவங்க அதை அப்லோட் பண்றது இல்லை. ஒரு நாள் வந்து அப்படின்னா ஒருத்தர் அனுப்புனாங்க, ஏதோ ஒரு மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு வாங்குறாங்க. அதுக்கு அவங்க டவுன்லோட் பண்ணல, பார்க்கல, தேங்க்யூ விஷ் யூ த சேம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜ்ன்றது தவறாகவும் நிறைய வாட்டி போகுது. ஸோ நிறைய அம்சங்கள் இருக்குது. அதுதான் என்னோட வாக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவங்க பேசி முடிச்ச உடனே எப்படி மறுக்க போறாங்கன்னு நானும் யோசிச்சேன். ஆனா மிக அழகாக அந்த மேடம் மறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு சிறப்பு கைத்தட்டல் கொடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு விஷ்ணுத சேம்னு சொன்ன ஒரே ஆட்சி ஃபேஸ்புக் என்கிற கலாச்சாரம் வந்ததற்கு பின்னால் என்னென்னவோ போடுறோம். அதெல்லாம் ரைட், இவங்க சொன்னது அவ்வளவு நியாயம். ஆனா இந்த நியாயத்தை மீறி இந்த காயங்களும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட கூடாது. அதான் அவங்க சொன்னாங்க. நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக்ல நான் இன்னைக்கு ரசம் வச்சேன் அப்படின்னு ஒரு அம்மா ஃபேஸ்புக்ல போடு, அதுக்கு 50 பேர் லைக் பண்றாங்க. நான் கேட்டேன் 50 பேர் லைக் பண்ணது இருக்கமா, அந்த ரசத்தை உங்க வீட்டுக்காரர் லைக் பண்ணாரான்னு கேட்டேன். அவன் என்ன ஃபேஸ்புக்ல போடுறான், ரசம் வச்சே சரி அதை என் டிஃபன் பாக்ஸ்ல வச்சியான்னு கேட்டுக்கிறான். இந்த மாதிரி ஃபேஸ்புக் போடுறான், அவனுக்கு சாப்பாடு கட்டாமே விட்டுருக்கு. இவ்வளவு சிரமங்கள் இந்த நாட்டில் இருக்கு. அதில் எனக்கு கடைசியாக ஒன்று சொன்னா தெரியுங்களா, எங்க அப்பா கடைக்கு போய் கரண்ட் பில், அந்த இடத்துக்கு போய் கரண்ட் பில் கட்டும்போது சமூகத்தோடு பழகுகிறார். 4 பேரோட பழகும் போதுதான் இந்த உலகம் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்க முடியும். ஆனா செல்போன் சிறைக்குள் இருக்கிறவங்களுக்கு அது முடியாதுன்றது ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அணியிலிருந்து ஜெரால்ட், நிறைவு பேச்சாளர் ஜெரால்ட் அவர்கள். நடுவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் தோழர்களுக்கும் இதற்கும் எனது வணக்கத்தையும் அன்பு மழலை மாணவ செல்வங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு சில விஷயம் நல்லா பேசினாங்க. இந்த நிக்லேஷ் சொன்னாரு, ஃபோன் பண்ணாங்களாம், ஒரு ஃபோன் பண்ணாங்களா அவர் கிளம்பி வந்துட்டாராம் பட்டிமன்றத்துக்கு. நீ படுத்தேன்னு தெரியுது இல்லையா, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான். நீ ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபோன் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஐடியாலாம் அவர் கேட்டு கேட்டுருக்கீங்களா? ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு படிச்சுன்னா இந்நேரம் நீ வந்துருக்க மாட்டேங்க. தனிமைப்படுத்துது. இப்போ நான் ஒரு இந்த வீடியோ எடுத்து நான் போகிறேன்னா உலகத்துக்கு கூட மிங்கிள் ஆகுறீங்க, தனிமையில் இல்லை. நோயே என்னை தனிமைப்படுத்தினாலும் நான் தனிமை இல்லை எனக்கு வந்து அந்த வீடியோ சொல்லுது. உலகம் முழுக்க தெரியும், நம்ம உலகம் முழுக்க தெரியும். நான் கோவிலில் இருக்கிறேனோ கேன்சரில் இருக்கிறனோ எதில் இருந்தாலும் என்னை நான் தனிமைப்படுத்தவில்லை அப்படின்றது இந்த ஃபோன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது ஒன்று. ரெண்டாவது ப்ரைவசி, அதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. ப்ரைவசிக்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியல, அதனால நீங்கள் வந்து ப்ரைவசியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ரைவசியே காக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. யூஎன் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டும் பேசியாச்சு. ப்ரைவசியை நம்ம கண்டிப்பாக ப்ரைவசியை நம்ம காக்க முடியும், அதுக்கான வேலையை நாம் தான் பண்ணணும். சரி ரைட்டா? அது பண்ணலைன்னு சொன்னால் ப்ரைவசி வந்து போக தான் செய்யும், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டா?
அதாவது ஒரு விஷயம் நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசலாம்னு நினைக்கிறேன். 1973 முதல்ல செல்ஃபோன் வந்து கண்டுபிடிச்ச வருஷம் 1973. 1984 முதல் செல்ஃபோன் உலகத்தில் கையில் வந்துச்சு. 1984. ஸோ நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1984 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பில்லியன் செல்ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட உருவாயிருக்கு. 8 பில்லியன் செல்ஃபோன்ஸ் யூசர்ஸ் வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமே தப்பாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கொரோனா கூட ஒரே நாளில் 1 லட்சம் டெவலப் ஆகுதுன்றாங்க. அது வந்து நம்மளுடைய தவறுனால இல்லை, நல்ல விஷயம்லாம் டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எமர்ஜென்சி யூசேஜ் இப்போ நேற்று இந்த மழை டைம்லையா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். மழை டைமில் போனேன். எங்கே போனீங்க? ஸ்கூலுக்கு வந்து போனேன். கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகும்போது வண்டியில் போயிட்டே இருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி. திடீர்னு தனியாக நினைச்சு போய்கிட்டே இருந்தேன். வண்டியை விட்டேன், ஒரு பள்ளம் போல இருக்கு, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன், கையில் இந்த மாதிரி ஆகி போச்சு. எடுத்து என்ன பண்ணுறது, யாருமே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இவங்க சொன்னாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, தாங்கி நினைச்சு வேற அப்பயே வந்து முதலுதவிலாம் பண்ணாங்க. யாருமே ஒரு பயிலும் வரல. ஃபோட்டோ எடுக்கிறது கூட அது வரல. ஃபோட்டோ கூட எடுக்கல. மழை பெஞ்சு அதெல்லாம் யோசிச்சேன் நான் இப்போ உட்காந்துட்டு. அப்புறம் நானாக எடுத்து என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பயும் செல்ஃபோன் தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்களா விட்டேன்னு நீங்களே நானே சொல்கிறேன். என்ன பண்ணுறது, இந்த குடும்பம் எங்கே போய் சொல்கிறது, எங்கே யார் வந்து எனக்கு உதவி செஞ்சது, உதவி யாருமே செய்யும். சரி ஐயா, அதாவது ஒரு விஷயம், வீட்டுக்குள்ள உறவுகளை ஒத்துமை ஆக்குறதுக்கும் சரி, அல்லது பல வருட பகையை நீக்கிறதுக்கும் சரி ஒரு விஷயம். அதாவது இப்போ வீட்டில் ஒருத்தங்க சண்டை போட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம நிக்லேஷே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, புதுசாக கல்யாணம் ஆகிடுது. திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து பழைய கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால பிரச்சனை கிடையாது. இந்த பட்டிமன்றம் நடந்து அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும். இப்போ சப்போஸ் ஒரு சண்டை போட்டு ஸ்கூலுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு மனசு கேட்காது, இன்டர்வல் டைம்ல உட்காந்துருப்பாரு. சரி பேசதான் முடியாது அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஹாய் டியர், ஐம் ஸோ சாரி ஃபார் இட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டாருன்னு இவ்வளோ அழகா சொல்றாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சொல்ல முடியாது. சரி, இந்த வகையில் இருக்கலாம். இப்படி இப்போ நேரில் நம்ம பார்த்து சொல்ல முடியாது, பல வருஷம் பகையா கூட இருக்கலாம். ஒரு ஃபோன் அல்லது ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப இலக்கியமாக மாறிப்போம். அப்போ வந்து ஈஸியாக அவங்க என்ன பண்ண முடியும், பேச முடியும் நம்ம. அந்த மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ள இருக்கிற பகையை கூட குறைக்கிற ஒரு விஷயமா செல்போன் இந்த நிலைமையில மாறிட்டு வருது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லணும்னு முடிவு பண்ணேன், யோசிக்கிறேன். அதாவது யூஎன்லேருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அசைன்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த செல்ஃபோன் வந்ததுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டாக இந்த கண்ட்ரீஸினுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குனாலே. ஸோ அண்டர் டெவலப்டாக இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து ஓரளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸாக மாறுறதுக்கு இந்த 83லேருந்து 2016-20 வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையில் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்டாக கண்ட்ரிஸாக மாறுறதுக்கு இந்த செல்ஃபோன் ஒரு முக்கியமான டூலாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோன்னால ஆட்சி அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ டெக்னாலஜி அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரே ஒரு குறள், அதாவது ஒரு திருக்குறள் வந்து எனக்கு மனசில் வந்துச்சு உங்கள் பட்டிமன்ற இந்த நீட்சி பற்றி சொல்லும்போது. ஸோ அது அறிவுடையார் ஆவதற்கு அறிவர், அறிவிலார் அக்தரில் அல்லாதவர். அதாவது அறிவு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து பார்ப்பாங்க. அறிவில்லாதவங்க அறிவில்லாதவங்க யாரை சொல்றீங்க, யாரு அது இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. என்ன பார்த்தே சொல்லணும், எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ சயின்டிஃபிக்காகவும் நம்ம வந்து செல்ஃபோன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி குரல் வழியாகவும் நம்ம பிரித்து பார்க்குற ஐடியா நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக செல்ஃபோன் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக உங்களுக்கு ஒன்று இருக்குது ஐயா, இதனை இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு அப்படிதான் கூப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கரெக்டாக முடிவு சொல்றீங்கன்னு நம்புறேன். ஆக செல்போன் வந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெரால்டு நிறைய புள்ளி விவரம்லாம் சொன்னார். என்ன டீச்சர் நீங்கள்? ஃபிசிக்ஸ் டீச்சர். ஃபிசிக்ஸ் டீச்சர் இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லாமே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் கிளாஸ் பசங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க போது.
அவர் சொல்றதுல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பகுப்பு முறை. அவர் என்ன சொல்ற, இதனை இவன் முடிப்பான், அதாவது இவன் முடிப்பான சீக்கிரம் பட்டிமன்றத்தை இவன் முடிப்பான், லேட்டா வந்து சொல்றாரு அவர். தம்பி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது இப்ப கேள்வி என்னன்னா, இந்த போன் நம்முடைய வசதிக்கு தான் நாம் வாங்குவோம், ஆனா இந்த போன் மூலமாக பல பேர் நம்மளை பயன்படுத்துகிறோம். இதுதான் பிரச்சனை இல்லையா? இந்த போனை நான் எதுக்கு வாங்குறேன், எனக்குன்னு வாங்குறேன். ஆனா என்கிட்ட போன் இருந்தா எல்லா பேரும் என்ன பண்றான், என்ன கூப்பிடுறான். அவங்களும் ஒரு குரூப்ல நம்மளே சேர்த்து கூப்பிடுறோம், நம்ம கேட்காம சேர்த்து விட்டு அவனை ஒரு நாளைக்கு 300 பேர் குட் மார்னிங் சொன்னா என்ன சார் ஆகுது? இத்தனை பேருக்கு திருப்பி குட் மார்னிங் நம்ம சொல்றதுக்குள்ள குட் ஈவினிங் ஆயிடுது. அப்புறம் ஒரு 300 குட் ஈவினிங் வந்து இந்த உட்காந்து டெலிட் பண்றதுக்கு 2 நாள் சிஎல் போடணும் போல இருக்கு. இதெல்லாம் சிரமத்தெல்லாம் அவரு சொல்ற அதே நேரத்துல ஒரு கடைசி ஒன்று சொல்ல பாருங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸினுடைய மெயின் டூலா செல்போன் வந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு உலகளாவிய ஒரு உண்மை. அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, நான் உலகம் சொல்ற காரணம் வந்து கம்யூனிகேஷன். 2வது நமக்கு சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம ஆளுக்கு அவ்வளோ புரண்டு பேசிக்கிறோம். எப்ப பாரு யாரை பத்தியா பேசிக்கிறோம். சில பேர் போன் எடுத்து போன் பேசுறது நம்மளுக்கு தெரியல, போன் மேனேஜ் சொல்லுவாங்க. எடுத்தோன்னு ஹலோ தெரியுதா, போன் எப்படி தெரியும், நீ யாருக்கு சொல்லாலும் தெரியும். ஒரு நாள் வேலூர்ல இருந்து வந்துருக்கிற ராத்திரி 12 மணி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஸ்பீடா வருது, எல்லாம் தூங்கிடுறாங்க. ஒருத்தன் திடீர்னு போன் வந்துச்சு, ஹலோ டிரைவர் பயங்கர பிரேக்க போட்டு அத்தனை பேர் முடிச்சு. இதாவது பரவாயில்ல, ஒரு ரிங் டோன் வைக்கிறான் பாரு, அவனே ஒரு ரிங் டோன் வைக்கிறான். சினிமா பாட்டுல வைக்கிறான். ஒருத்தன் ஐசியூல ஒருத்தன் பார்க்க போயிடான், உயிர் போயிருக்கு. அந்த இடத்துல ஒருத்தன் போன் வந்து ரிங் டோன் என்ன தெரியுமா, உயிரே போகுது உயிரே போகுது, ஏற்கனவே போயிருக்கிறாங்க. இந்த சிரமத்தெல்லாம் மாற்றி நாம கொண்டு வரணுங்கிறதா இப்ப நம்ம பிரச்சனை. 2 அணியும் ரொம்ப அருமையா பேசுறாங்க. இப்ப நிறைவு பேச்சாளர் ஜாய்ஸ் ரோமன் வாங்கம்மா. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எங்கள் மதிப்பிற்குரிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை திவான் கிருஷ்ணா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வாய்ப்பளித்த அனிதா வணக்கம், ஸ்ரீதேவி, அப்புறம் அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். எதிர் அணியில் உட்கார்ந்து தெரிஞ்சே தப்பு பண்றோம், தெரிஞ்சுனே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கே தெரியாம அவங்களே எங்களுக்கு என்ன சொல்றது க்ளூ கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஜெராக்ஸ் ஆகணும்னா ஒரே சயின்டிஃபிக்கா வேற எக்ஸ்பிளனேஷன். அறிவியல் வேற சொல்றாரு, இது மட்டும் சண்டை வரணும் வேற சொல்றாரு. சௌமியா என்ன சொல்றாங்க, செல்போனால ஒரு ஒன்றாகுதுன்றாங்க. கேக்கு போன்லயே ஊட்டுவாமா சார், அந்த மேல ஒரு படி மேல போய் கல்யாணமே நடக்குதுன்னாங்க. இவர் ஒன்றும் இல்லை, லைவ் தான் காட்டினாரு. ஆனால ஒரு பொண்ணு ஒரு ஊர்ல, பையன் ஒரு ஊர்ல, கல்யாணமே செல்போனுக்கு கட்டிக்கிறாங்க தாலியை. அப்ப எந்தில போ வேற யாரும் நேரா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், செல்போன்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். சபீனா நான் சொல்றாங்க, கூகுள் மேப் கரெக்டான டைரக்ஷன் காட்டுது அப்படின்னு. அதாவது கூகுள் மேப் காட்டுதுதான். அந்த காலத்துல எல்லாம் என்ன, நம்ம கூகுள் மேப் வச்சா ஒரு ஊருக்கு போனோம், எப்படி போவோம், பஸ் ரூட் கேட்போம், இறங்குவோம், அந்த கடையில கேட்போம், அது கரெக்டான வழி காட்டி விடுவாங்க இல்லைங்களா? இப்போ எப்படி கூகுள் மேப் நம்ம அந்த ஸ்பீட் தாண்டதுக்கு அப்புறம் தான் ரைட் லெஃப்ட் டர்ன் லெஃப்ட் அதுக்கு தெரிஞ்ச வழி தான் சொல்றோம். நம்ம ஷார்ட் கட் பண்ணா கூட போகாது, டர்ன் லெஃப்ட் நம்ம அதுக்குள்ள இருந்தா அந்த லெஃப்ட் எல்லாம் விட்டு ஒரு தூரம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டுமே, அதாவது நம்மளுடைய டாபிக் என்னன்னா சௌகரியமா சாப்பிட மாட்டாங்க. இல்ல கைஸ் மேடம், அந்த கூகுள் மேப் கூட ஒரு பொம்பளை வாய்ஸ் தான் வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க, அதனால தான் சார் அதுதான் அந்த காலத்துல அவை அழகா சொல்லியிருக்காங்க. என்ன செல்போன் வரும்னா அறிந்து அறிந்து மானிடர் காதல் அறிந்து மானிடர் ஆயினும் கூன் உருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அறிந்து அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. பிறந்த பண்டாக பிறந்தவங்க அப்பா அம்மா ஆசையா பெற்று கனவு கண்டு கோயிலா ஏறி குழந்தை கூடு செப்படி எதுவுமே இல்லாம நல்ல அழகான குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு அழகா பெற்றிருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுது, நீங்க பாருங்க, ரோட்ல போனீங்கன்னா பாதி பேர் இப்படிதான் போறாங்க.
என்ன சொல்றது மாநில பிறப்பை நம்ம அழகா பிறந்திருக்கிறோம். பொருள் ஒண்ணுமே இல்லாம நல்லா பிறந்திருக்கிறோம். நம்மளே இந்த செல்போன் யூஸ் பண்ணி கண்ணு தெரியல, கொஞ்சம் தரல, காது கேட்கல, என்ன சொல்றது பூனாய். அதுக்கப்புறம் சார் அவரும் சொன்னாரு சயின்டிபிக், நானும் கொஞ்சம் சயின்டிபிக்கா போடலாம்னு நினைச்சேன் சார். சொல்லுங்க. அதாவது மனுஷனோட மூளை அதோட அளவு நினைவாற்றல் எவ்வளவு தெரியுங்களா சார்? தெரியாது. 1000 லட்சம் கோடி துணுக்குகள் அப்படிங்கிறாங்க. 1000 லட்சம் கோடி துணுக்குகள். ஓகேங்களா? அதாவது ஒரு ஜீரோக்கு பின்னால் 15, ஒரு ஒன்றுக்கு பின்னால் ஒரு 15 ஜீரோ போட்டு பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மூளைக்கு வேலை. மனிதனுடைய மூளையின் அளவு என்பது நினைவாற்றல் என்பது அளவிட முடியாத ஒன்று. ஆனா கோடிக்கணக்கான விஷயங்களை நம்ம மூளையில நம்மளால பதிவு செஞ்சு வச்சுக்க முடியும் இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த மனிதனுடைய நினைவாற்றலை 4 ஜிபிக்குள்ள 16 ஜிபிக்குள்ள 36 ஜிபிக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கோம் வருஷம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? நினைவாற்றல் போயிடுச்சு. அதனால பேப்பரை பார்த்து பார்த்து பேசுறோம். அதுல 2 பேப்பர் பறந்து வர போகுது. அது ஒரு பாட்டு, அதாவது சிவாஜி படத்துல ஒரு பாட்டு, செல்போனின் நச்சரிப்பை அழைத்து கொஞ்சம் சில்வரின் உச்சரிப்பை கேட்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் எழுதினார். அதாவது கூவும் செல்போனின் நச்சரிப்பை அழைத்து கொஞ்சம் சில்வரின் உச்சரிப்பை கேட்போம். அது எப்ப எழுதினா 10 வருஷத்துக்கு முன்னாடி, செல்போன் வந்த காலகட்டத்துல ஆச்சுங்களா? ஆனா அந்த காலகட்டத்திலேயே அவர் அதை வந்து ஒரு நியூசன்ஸா நினைச்சிருக்கிறாரு. அது என்ன அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆகல. அந்த டைம்லே அவர் என்ன சொல்றாருன்னா சில்வண்ட், ஏன்னா ஜனங்கள் வந்து இயற்கையில இருந்து மாறி போயிட்டு இருக்காங்கிறத உணர்ந்து சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப அவர் எழுத சொன்னா ஒரு 10 பாட்டுல 15 பாட்டுல எழுதுவார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது இப்போ செல்போனுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய இதை பத்தி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சார். எங்கேயாவது கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை கேட்டேன். 6 அங்குல அளவுல நீ அகிலத்தையே அடக்கி வச்ச, 6 அங்குல அளவுல நீ அகிலத்தையே அடக்கி வச்ச, ஓடி ஆடி திரிஞ்சவன நீ ஒரு மூலையில இருக்க வச்ச, ஓடி ஆடி திரிஞ்சவன நீ ஒரு மூலையில இருக்க வச்ச, சுறுசுறுப்பா இருந்தவனை சோம்பேறி ஆக்கி வச்ச, உடல் உழைப்பை மறைக்க வச்சு அவன் கொழுப்பை ஏற்றி வச்ச, உடல் உழைப்பை மறைக்க வச்சு அவன் கொழுப்பை ஏற்றி வச்ச, சொறி வந்தவன் கை போல சொரிஞ்சுமே இருக்கிறான், அவன் சிந்திக்கும் திறனை எல்லாம் சீராக சிறகடிச்சான். திருவள்ளுவர் இந்த காலகட்டத்துல இருந்திருந்தாருன்னா நிச்சயமா இன்னொரு 133 அதிகாரம் எழுதியிருப்பார் சார். செல்போன் தானாக பேசினாலே தெருவுல சும்மா பேசிட்டு போனா என்ன நினைப்பாங்க? முன்ன காலத்துல எல்லாம் பைத்தியம் நினைப்பாங்க இல்லைங்களா? செல்போன் வந்த காலகட்டத்துல எனக்கு தெரியல சார். நான் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறுறதுக்காக போறேன். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்க பாப்பா, அழகா இருந்து நீட்டா இருக்கு, நல்லா படிச்சு குழந்தை. அதுக்காக தனியா பேசிட்டு இருக்கு. நான் என் பொண்ணு சொன்னேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறேன், என்னமோ பாவம் ஒரு குழந்தை மனநிலை சரியில்லை போல. அம்மா அது செல்போன் வச்சிருக்கா எனக்கு தெரியல, நான் கவனிக்கல, எனக்கு அந்த செல்போன் வந்த காலங்கள். அப்போ என்ன ஆயிடுது வீதியில இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாகன நெரிசலிலும் அதை பத்தியெல்லாம் மனுஷன் கவலைப்படுறதே கிடையாது. பாதி பேர் சிரிச்சபடி பைத்தியம் போலதான் உணர்வு நடக்கிறாங்க இல்லைங்களா? இன்னும் ஒரு கவிதையோட சொல்லிட்டு நான் நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய அனுமதியோட. காதினிலே நினைத்து வைத்து காற்று போல வேகம் வைத்து காலன் வந்து மடிக்கை கொள்ள உயிர் ஒன்றும் மலிவு அல்ல. காதினிலே நினைத்து வைத்து காற்று போல வேகம் வைத்து காலன் வந்து மடிக்கை கொள்ள உயிர் ஒன்றும் மலிவு அல்ல. கதிர்வீச்சின் காரணத்தால் கேட்கும் திறன் குறைந்து போகும், சில பறவைகள் இனம் அழிந்தே போகும், மூளையிலும் கட்டி வரும். எல்லாருக்கும் வரணும் இல்லையா சார்?
எல்லாருக்குமே அது வரணும்னு இல்லை. ஒன்றும் இல்லை, பூச்சிக்கொல்லி மருந்து இயற்கை விவசாயம் முடிஞ்சு பூச்சிக்கொல்லி மருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண காலகட்டத்தில் அப்போ சொன்னாங்க பூச்சிக்கொல்லி மருந்தால பூச்சிக்கு மட்டும்தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திருப்பி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிட்டு இருக்கோம். ஆகவே இந்த செல்போன் என்னதான் நமக்கு அந்த காலத்துல பூச்சிக்கொல்லி மருந்துனால கொஞ்சம் பெருக்கிறாங்க, நல்ல ஜனங்களுக்கு அதோட சேர்த்து நோயையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதே போலவே இந்த செல்போனும் நிச்சயமாக பிற்காலத்தில் இந்த பூச்சிக்கொல்லினால எப்படி ஆர்கானிக்கா மாறினாங்களோ அதே மாதிரி நாமளும் பழைய நிலைமைக்கு வருவோங்கத்தான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசை அப்படி கூட சொல்லலாம். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்து எங்களாலையும் பேச முடியும்னு எங்க மேல நம்பிக்கை வச்சு தமிழ் ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல முத்தான வாய்ப்பை தந்த எங்கள் தலைமை ஆசிரியை திவாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய உளவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா நான் கேட்டுட்டு எங்க குழந்தைகளுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஆறு பேரும் மிக அழகாக பேசினார்கள். அதாவது ஒரு கேஷுவலாக ஏதோ ஒரு பேச சொல்கிறாங்கன்னு இல்லாமல் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க கையில் இருக்கிற பேப்பர்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க தேடி இருக்கிறாங்க, தகவலை தேடி இருக்கிறாங்க. நம்ம நல்ல ப்ராடக்டை நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெற்றிருப்பது உங்கள் பள்ளிக்கு வெற்றி. நம்மளே இந்த வார்த்தை பேச சொல்றாங்க, அதான் இவர்கள் பேச்சாளர்களோ தமிழ்துறை சார்ந்தவர்களோ இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 6 பேருக்கு நம்ம எல்லாரும் மிகுந்த பலத்த கைத்தட்டலோடு ஒரு நன்றி சொல்லுவோம். ரெண்டாவது நீங்க, நான் லஞ்ச் டைமா இருக்கு, பிள்ளைங்க ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வந்து கிளாஸ்ல உட்காந்துப்பாங்க, இதை கவனிப்பாங்களாங்க, எல்லாரும் உற்சாகமாகவே கவனித்தீர்கள். எனவே நீங்கள் கவனித்ததால் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்தது. உங்களுக்கு நீங்களே பலத்த கைத்தட்டு போட்டுருக்கீங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துல நம்ம தீர்ப்பு சொல்லிடுவோம். ஒரு மோசமான விளைவை இந்த செல்போன் உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? லாக்டவுன் பீரியட்ல யூஸ் ஆனாலும், கிளாஸ் நடத்த யூஸ் ஆனாலும், ஆன்லைன்ல யூஸ் ஆனாலும் சிரமங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்தில் சரி இவ்வளவு சிரமம் இருக்கு, நாளையில எல்லாரும் செல்போன் தூக்கி போடணும் போக முடியுமா? ஏனென்றால் அதற்கு நாம் இணைந்து பழகி இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடுச்சு. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறாங்க. பிள்ளை வளர்ப்பது நம்ம அப்பா அம்மா புக்கு படிச்சாங்க, நம்ம தான் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறான். அது 5ஆம் கிளாஸ் பையன் உட்காந்து படிக்கிறான். நீ என்ன படிக்கிறானா, என்ன கரெக்டா வளர்க்கறாங்களா செக் பண்றாங்க. இவ்வளவு ஒரு நிலைமை இருக்கு. எதுவும் நம்ம நாட்டில் சரியா நடக்கிறது கிடையாது. இப்ப கல்யாணம் தம்பிக்கு ஆன்லைன்ல கல்யாணம் நடக்குது. இப்ப கல்யாணத்துக்குலாம் இங்க போனீங்கன்னா ஒரு பேரும் உட்கார வச்சு சோறு போடுறது, அது பேர் என்ன பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தட்டை தூக்கி சோறு வாங்கினா பிச்சை எடுக்கிறேன், சோறு அங்கே போடுறாங்க, குழந்தைங்க போடுறாங்க, ராத்திரி எடுக்கிறேன் ராபிச்சை வேணா வச்சுக்கோங்க. எல்லா பேரும் தட்டை தூக்கி கேட்கிறான். உட்கார வச்சு போட்டாலும் அது இன்னொரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? நம்ம உட்காந்து போது பின்னால 4 பேர் வாங்கி வந்துருக்கான். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொரு ஃபோன் பண்றான், முஸ்டார் மீட் பண்றான், வாங்க நம்ம போய் சாப்பிடுறது. இந்த கேட்டரிங்காரங்க வராங்க, அவன் மட்டும் அக்கப்போடுவாங்க. ஒரு பேப்பர் அப்படியே உட்பா பார்த்தீங்களா, உருட்டி அது மேலே இலை போட்டு சாப்பிடும். ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போது போயிருக்கேன், அப்படியே பேப்பரை உருட்டி மேலே இலை போட்டு சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து பேப்பர் அப்படியே இழுந்துச்சு. எல்லாம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிடும். எனக்கு இங்கே வரைக்கும் தோற்று போன எனக்கு தான் திருப்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்து ஒன்று கிடையாது, சாப்பிட்டு வந்தாச்சு. அப்போ இந்த சொசைட்டியில எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. நாம கையில வச்சிருக்கிற செல்போன், சில பேர் செல்போன், இவங்கெல்லாம் செல்போன்ல எவ்வளவு நல்லது தெரியுமா, தாய்ப்பாசம் குறையுமா, எவ்வளவு டாப் 10 குழந்தைகள் படிப்பது செல்போன் தான் காரணம், இல்லை எதையும் மறுக்கிறது. அவர் கடைசி அவர் தான் ஒழுங்கா பட்டி கொண்டிருக்க முடியும். நான் சொல்லு திருவள்ளூர் சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன வேற மிரட்டிட்டு போயிருக்கேன். அவங்க என்ன கவிஞர் என்ன எழுதினா தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னால
ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? திருக்குறள் இன்னொரு தடவை திருக்குறள் ஏறாங்க. பையன் பார்க்கலாம் ஏற்கனவே திருக்குறள் மனப்பாடம் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை திருக்குறள் வந்து அதை வேற மனப்பாடம் பண்ணி வந்து எவன் மாட்டி அப்படின்னு பசங்க வேற ஒரு செய்தி நல்லா புரிஞ்சு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. ஆனால் அதே விஷயம் சின்ன வயசுல குழந்தை பிறந்தவங்க என்ன சொன்னா நல்லா வந்து பால் நல்லா கொடுங்க உருளைக்கிழங்கு கொடுங்க இல்ல வயசானவங்க பால் வரைக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிடாதுங்க. எந்த குழந்தைக்கு உருளைக்கிழங்கு கொடுங்கன்னு சின்ன வயசுல சொன்னாலும் அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆயிடுது கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுது. எந்த குழந்தைக்கு நிறைய ஸ்வீட் கொடுக்குறானோ அந்த ஸ்வீட் என்ன ஆயிடுது. அப்போ குழந்தையா இருக்கும்போது வளர்ச்சிக்கு உதவுன அதே உணவு வயதான பிறகு அவங்களுடைய நோய்க்கு காரணமாயிடும். அப்ப என்ன பண்றோம்? வயதான பிறகு சுகர் என்ன பண்றோம்? ஸ்வீட் என்ன பண்றோம்? குறைச்சிக்கிறோம். உருளைக்கிழங்கு சாப்பிடுறத நிறுத்திக்கிறோம். ஏன்? வீழ்காம எது என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதோ அதை எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று தெரிகிற அறிவுதான் மிகச்சிறந்த அறிவு. அப்போ இந்த செல்போனால 1000 நன்மைகள் இருக்குது. ஆனா இப்போ நம்ம செல்போன் இல்லாம வாழ முடியாது. கரண்ட் இல்லாம நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு செல்போன் இந்த விஞ்ஞான பொருளுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? அது முதல்ல அலங்கார பொருளா வரும், அப்புறம் அத்தியாவசிய பொருளா மாறும், அப்புறம் அவசிய பொருளா இருக்கும். ஒரு காலத்துல செல் வச்சுக்கணும், ஒரு செல்ல வச்சுருந்தாங்க சொல்லணும். அப்புறம் வந்து ஒரு செல்லு தான் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு செல்லு கூட கிடையாது, அவங்க டேப் எடுக்கணும். அப்படி ஆகி போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வந்து ஆக்கிரமிச்சு. ஸோ இந்த மேனஸ் செல்போனை எப்படி பயன்படுத்தணுங்கிற மேனஸ் தெரிஞ்சுக்கிறதே தவிர செல்போனை குறை சொல்வதால் இந்த பொருள் இது எழுச்சி வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லுமா? சொல்லாது. இந்த விஞ்ஞான கருவி தானா என்ன அசுத்துமா? நானா இதை இயக்குகிறவன் நானாக இருக்கிறவரை இந்த இயக்கத்தால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது என்னை இயக்க ஆரம்பித்தால் என் வாழ்க்கை வீணாகும். We are using cell phone. We are using cell phone. தப்பில்ல. Cell phone using us தப்பு. இது என்னை பயன்படுத்தினால் என்ன இதை தவறு ஏற்றமா சொல்றோம்? ஒரே காரணம் சொன்ன எல்லா நன்மைகளையும் இவங்க மறுத்துவாங்க. இல்ல இவங்க சொன்ன இந்த நன்மைகளை இவங்க யூஸ் பண்ணாம இருக்காங்களா? இவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்களா? இல்ல இவங்க ஆன்லைன் புக் பண்ணாம இருக்காங்க? எல்லாம் செய்யறாங்க. ஏன் இதை தப்புன்னு சொல்றது தெரியுமா? இவ்வளோ இது டைம் ஈட்டிங் மிஷின் ஆயிடுச்சு. இந்த போன் இருந்தா டக்குன்னு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. போன்லயே சொல்லலாம். நேரத்தை மிச்சப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்ச போனு பல பேருடைய நேரத்தை சாப்பிடும் இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் போன்ல நேரத்தை மிச்சப்படுத்த கழித்த கல்வி அவன் நேரத்தை சாப்பிடுகிறது. எனவே இந்த செல்போனை விட உன் உறவுகளை விட உன் பர்ச்சேஸை விட உன் ஆரோக்கியத்தை விட உன் உணவை விட உன் திருமணத்தை விட உன்னுடைய நேரம் மிக பொன்னானது. அந்த நேரத்தை இது சாப்பிடுவதால் தான் என்ன தீர்ப்பு கொடுக்கும்? இன்னைக்கு நான் இந்த ஸ்கூல்ல இருக்கு செல்போன் சங்கடமே அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா அது மிக முட்டாள்தனமான தீர்ப்பு. செல்போன் ரொம்ப சௌகரியமே தீர்ப்பு கொடுத்தா அது மிக புரிந்து கொள்ளாத அறிவில்லாத மாதிரி தீர்ப்பு. அப்ப தீர்ப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா என் கையில் என் ஆடை என் மானத்தை காக்கிறது, என் கண்ணாடி என் பார்வைக்கு உதவுகிறது, என் எழுதுகோல் என் தகவலுக்கு உதவுகிறது. எப்பொழுதெல்லாம் இதை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்று நான் தெரிந்து கொண்டு அப்பொழுதெல்லாம் இதை பயன்படுத்தினால் அந்த பொருள் எனக்கு உதவுகிறது. இந்த செல்போன் இருக்கிறதே என்ன பிரச்சனை தெரியுமா? எல்லாம் செல்போன்ல வந்துருச்சு. இதுக்குள்ளே டிவி இருக்குங்கிறான், இதுக்குள்ளே கேமரா இருக்குங்கிறான், இதுக்குள்ளே வீடியோ இருக்குங்கிறான், இதுக்குள்ளே நெட் இருக்குங்கிறான், எல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. ஆனா மனித மனதுடைய ஆற்றல் தொடர்பு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு கழிக்கும் போது மனிதனுடைய ஒரு ஆற்றல் என்னைக்கு டைப் ரைட்டிங் மிஷின் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் போச்சு. என்னைக்கு ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே நம்ம மனப்பாட சக்தி போயிடுச்சு. என்னைக்கு டெலிஃபோன் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே சொந்தக்காரங்க காண போயிடும். என்னைக்கு டிவி கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே நம்ம குடும்பமே தோற்று போயிடுச்சு. என்னைக்கு செல்போன் கண்டுபிடிச்சோமோ அன்னைக்கு நம்மளே தோற்று போயிடும். ஆக இந்த செல்போன் என்பது தீமையையும் நன்மையையும் சரிசமமாய் உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு சாதனை. இது தீமை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கையாளுகிறவன் கையில் இருக்கிறது என்று பொருள். நன்மை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கையாளுகிறவன் கையில் இருக்கிறது. கருவியில் குற்றமில்லை, கையாளுவன் திரும்பினால் கருவி சரியாகிவிடும். நன்றி, வணக்கம்.